இந்தியா ஜப்பான் வர்த்தக மாநாட்டுல கலந்துக்க பிரதமர் மோடி ஜப்பானுக்கு பயணம் போயிருந்தாரு. அப்போ ஜப்பான்ல பிரதமர் மோடிக்கு தர்மஜி கோயிலின் தலைமை குரு தர்ம பொம்மைய பரிசா கொடுத்திருக்காரு. நீண்ட கால இந்தியா ஜப்பானிய உறவின் வெளிப்பாடா இந்த பொம்மை பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த பொம்மைக்கோ நம்ம தமிழ்நாட்டுக்கோ ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ஜப்பான்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற ஒரு பொம்மையா தர்ம பொம்மை பார்க்கப்படுது. இந்த தர்ம பொம்மை தர்மதைஷி என்கிற துறவினோட உருவத்தை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்படுது. இந்த தர்மதைஷி வேற யாரும் இல்லைங்க, நம்ம போதி தர்மர் தான். இவரை தான் அந்த நாட்டுல தர்மதைஷ்னு கொண்டாடப்படுறாங்க. காஞ்சிபுரத்தை தலைநகரா கொண்டு ஆட்சி நடத்தி வந்த பல்லவ மன்னன் கந்தவர்மனின் 3வது மகன் தான் இந்த போதி தர்மர். பல்லவ இளவரசனான இவரு சித்த மருத்துவத்திலையும் தற்காப்பு கலைகளிலும் சிறந்தவரா விளங்கினாருன்னு நாம 7ஆம் அறிவு திரைப்படத்திலே பார்த்திருப்போம். சீனாவுல உள்ள ஷாவுலின் டெம்பிள்ல இவரை தெய்வமா வழிபடுறாங்க. அதே நேரத்துல இவர் தான் ஜென் தத்துவத்தை தோற்றுவித்தவர். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. துன்பத்துல கூட கொஞ்சம் இன்பம் இருக்கும், இன்பத்துல கூட கொஞ்சம் துன்பம் இருக்கும் அப்படின்னு வாழ்க்கையை எளிமையா புரிய வைக்கிற இந்த தத்துவத்தை சீனா ஜப்பான் போன்ற நாடுகள்ல அதிகமா பின்பற்றுறாங்க. குறிப்பா புத்த மதத்தை சேர்ந்தவங்க அதிகமா பின்பற்றுறாங்க. இதன் வெளிப்பாடா அவரோட உருவத்தை சிலை போன்ற வடிவங்களை செஞ்சு வழிபடவும் செய்யறாங்க. இந்த போதி தர்மர் பல ஆண்டுகள் கைகள் கட்டப்பட்ட நிலையில சுவரை பார்த்து தியானம் செய்ததா நம்பப்படுது. அதனாலதான் தர்ம பொம்மைகள் கை கால்கள் இல்லாம வட்ட வடிவத்துல செய்யப்படுது.